வணக்கம். NDA இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இன்னைக்கு மாட்டுத் தீவனம் எப்படி தயாரிக்கிங்கிற முழு விவரத்தையும் ஆரம்பம் முதல் முடிவு வரை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். முதல் கட்ட செயல்முறையாக நம்ம பவுடர் ஃபார்மிங் பண்ணணும். இந்த பவுடர் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இயந்திரம் பல்வரைசரு. இந்த பல்வரைசர் மிஷினை வச்சு நம்ம நவதானிய பொருட்களான அனைத்து தானிய வகைகளையுமே நம்ம பவுடர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மூலக்கூறு பொருளை எல்லாத்தையுமே நம்ம பவுடர் ஃபார்மாக மாற்றினா மட்டும்தான் நம்ம பெல்லட் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற நவதானியங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக நம்ம பவுடர் ஃபார்மிங்காக மாற்றுறது ரொம்ப அவசியம். இரண்டாவது கட்ட ப்ராசஸாக நம்ம பார்க்க போகிறது மிக்சிங் ப்ராசஸ். இந்த மிக்சிங் ப்ராசஸில் நம்மளோட மூலக்கூறு பொருளான நவதானியம் மற்றும் தவிடு, புண்ணாக்கு போன்ற ஐட்டத்தெல்லாம் போட்டு 5-10 நிமிஷம் நம்ம மிக்சிங் பண்ணணும். அப்படி மிக்சிங் பண்ணுறப்ப தான் நமக்கு பெல்லட் பண்ணுறப்ப எந்த வித பிரச்சனையுமே வராது. நம்ம சரியான விதத்தில் மிக்சிங் ஆனால் மட்டும்தான் பெல்லட்டு நமக்கு கரெக்டாக வரும். மூன்றாவது செயல்பாடாக இப்போ நம்ம பார்க்க போகிறது குச்சி உருவத்தை கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ்ஸு. இதற்கு நமக்கு பெல்லட் மிஷின் தேவைப்படுது. இதில் நம்ம பவுடரை கொட்டுறப்ப தான் இது சாக் பீஸ் போன்ற உருவத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த சாக் பீஸ் போல் கிடைச்ச இந்த பொருளை தான் நம்ம குச்சி தீவனம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த குச்சி தீவனத்தை நம்ம அப்படியே மூட்டை பிடிக்காமல் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வெயிலில் நம்ம காய வச்சு மூட்டை பிடிக்கும் பொழுது 3-6 மாதம் வரை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த தொழிலை பற்றின மேலும் விவரங்களுக்கு எங்கள் கம்பெனியை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.